நீங்கள் ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் உங்களுக்கு சளி பிடிச்ச பிறகு தான் அது அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குதா, அல்லது உங்கள் வயசு என்ன? ஏன்னா வயசு அதிகமானவங்களுக்கு வந்து படுத்த உடனே இருமல் வருதுன்னா அது கார்டியாக் ப்ராப்ளம். வயசு குறையாக இருக்கிறவங்களுக்கு படுத்த உடனே இருமல் வந்தால் போஸ்ட் நேசல் ட்ரிப்பு, அதாவது மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். நீங்கள் படுத்த உடனே அந்த அந்த ஒழுகிறது சொட்டு வந்து தொண்டையில் விழும். தொண்டையில் விழுந்தோடனே அங்கே இரிட்டேஷன் ஆகி இருமல் வந்துடும். அப்போ அந்த போஸ்ட் நேசல் ட்ரிப்பு அங்கே மூக்கில் வடிகிறது இருக்கு இல்லையா, அலர்ஜி மாதிரி இருக்குல்ல, அந்த இதை சரி பண்ணால் சரியாயிடும். அது பெரிய சளியினால் இல்லை. சளி இருந்தால் மற்ற நேரங்கள்லையும் இருமல் இருக்கும். அதனால் போஸ்ட் நேசல் ட்ரிப்புங்கிறத அந்த கண்டிஷன் வந்து அலர்ஜினால் வர்றது. அலர்ஜி சளி பிடிச்சா வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஒரு வாரத்துக்கு அது இருக்கும். சில குழந்தைகள் தூங்கவே தூங்காது, படுத்த உடனே முழிச்சிடும், இருமல் வந்துடும். அந்த மாதிரி அந்த ட்ரிப் ஆகுறதுனா அது அந்த நீர் வடிகிற மாதிரி இருக்க அந்த கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மற்றபடி சளியினால் வீசிங் உள்ளவங்களுக்கும் படுத்த உடனே இருமல் அதிகமாகும். உங்களுக்கு வீசிங் இருக்காங்கிறத பார்க்கணும், உங்கள் ஏஜ், உங்கள் பிபி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நாங்கள் என்ன காரணம்னு சொல்ல முடியும். நிறைய காரணம் இருக்கும். நாங்கள் அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்படி நான் சொன்ன காரணங்கள்னால இருக்கலாம், என்ன காரணம்னு தெரில. உங்களுக்கு படுத்த உடனே வயசு குறைஞ்ச வயசாக இருந்தால் போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்னு சொன்னேன் இல்லையா, அதான் 90% இருக்கும். படுத்த உடனே இருமல் வந்துடும். அலர்ஜினால் உங்களுக்கு சொட்டு சொட்டாக தொண்டையில் அந்த நீர் விழுறதுனால உடனே முழிப்பு வந்துடும். அதுக்கு சரி பண்ணால் சரியாயிடும். அதுக்குரிய மருந்து வைத்தியர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அது பக்கத்தில் உள்ள மருத்துவரை, உங்கள் குடும்ப வைத்தியரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க.